Good afternoon, students. In previous classes, we have learned causes, cause, and effects of the Second World War. Now, today we are going to see about remaining part of this lesson. That is international order and post-war welfare states in Europe. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நியூ இன்டர்நேஷ்னல் ஆர்டர் நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் ப்ரீவியஸ் கிளாஸில் தான் பார்த்துட்டோம். செகண்ட் வேர்ல்டு வாரத்துக்கு என்னென்ன ரீசனு, அது எப்படி நடந்தது, அதனால் என்னென்ன எஃபெக்ட் வந்துச்சு, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் நியூ இன்டர்நேஷ்னல் ஆர்டர், வேர்ல்டில் பீஸ் எல்லாம் ஏற்படுத்தணும், இனிமேல் இது மாதிரி ஒரு வார் வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி நிறையா ஆர்கன்ஸ்லாம் ஏற்படுத்தினாங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நியூ இன்டர்நேஷ்னல் ஆர்டர் இன் 1941 வார், செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த டைமில் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் பிரிட்டன், இந்த ரெண்டு கண்ட்ரியும், யுனைடெட் ஸ்டேட்ஸும் பிரிட்டனும், அந்த லீடர்ஸ் ரெண்டு பேரும் began to give serious consideration to the need for international cooperation for achieving lasting peace among all nations. இந்த மாதிரி நிறைய அது பீப்புளும் சரி, பொருட்களும் சரி, எல்லாமே சரி, நிறைய நஷ்டம் ஏற்படுறதை பார்த்துட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் கண்டிப்பாக வேணும். அப்படி அது மட்டும் இல்லாமல் பீஸ் மெயின்டைன் பண்ணணும், எல்லா நாட்டிலையும் பீஸ் மெயின்டைன் பண்ணணும், எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும், இது மாதிரி சண்டை வரக்கூடாது, நிறைய லாஸஸ் ஆகக்கூடாது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வேர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ். அதில் மட்டும் முடிவு பண்ணாமல் என்னென்ன செய்கிறாங்க, அதில் எக்கனாமிக்கலையும் சரி, ஃபினான்ஸ்லேயும் சரி, இந்த கண்ட்ரிஸ்குள்ளார ஒரு ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு தான் என்ன செய்யலான்னு யோசிக்கும்போது தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல் தீஸ் வுட் நீட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் வித் மெம்பர்ஸ் ஆஃப் த வேரியஸ் நேஷன்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் திஸ் காமன் அப்ஜெக்டிவ்ஸ். இதெல்லாம் செய்யணும், இது இப்படிலாம் பண்ணணும்னா வேர்ல்டில் உள்ள எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து முடிவு பண்ணி எல்லோரும் ஒரு மெம்பராகி எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன பண்ணணும்னா அது செஞ்சால் தான் அந்த ஆர்கனைசேஷன் ஒரு ஒற்றுமையாக ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணுறான். ஓகேவாம்மா? திஸ் அல்டிமேட்லி ரிசல்டட் இன் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ். அந்த மாதிரி முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த யுனைடெட் நேஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் நேஷன் மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு பேங்க், அதுக்கப்புறம் அந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். இப்போ என்னென்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்க, வேர்ல்டு வார்க்கு அப்புறம் யுனைடெட் நேஷன்ஸும் வேர்ல்ட் பேங்க் அண்ட் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வித் மெனி அசோசியேட்டட் ஆர்கனைசேஷன். இதை சார்ந்து இன்னும் நிறைய ஆர்கனைசேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, விச் டீல் வித் பேசிக் இஷ்யூஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஆல் சொசைட்டிஸ் அண்ட் கண்ட்ரிஸ். இது முக்கியமாக எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கனாக்கா, எல்லா கண்ட்ரிக்குமே பேசிக் இஷ்யூஸ்லாம் சால்வ் பண்ணணும், சொசைட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும், ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டு வரணும், ஃபினான்சியலையும் சரி எக்கனாமிக்ஸ் சரி, அதெல்லாம் முடிவு பண்ணித்தான் இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டும் வேர்ல்டு பேங்க்கும் யுனைடெட் நேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் ஹேட் பீன் எஸ்டாப்ளிஷ்டு ஃபார் ஆஃப்டர் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட், பட் த லீக் ஆஃப் நேஷன்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ரூவ்டு டு பி இன்எஃபெக்ட்ஃபுல். அந்த வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் வேர்ல்டு வார் முடிஞ்சோன்னே இது மாதிரி ஒரு வார் வரக்கூடாது, நாட்டில் பீஸ் ஏற்படணும் கண்ட்ரிஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை நீங்கள் வேர்ல்டு வார் 1 படிச்சிருந்துருக்கலாம். லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது என்னாச்சு, இன்எஃபெக்ட்ஃபுல், அது சரியாக ஒர்க் பண்ணலை, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த இன்டர்நேஷ்னல் லேபர் ஆஃபீஸ் ILO லொக்கேட்டட் இன் ஜெனீவா. இந்த இன்டர்நேஷ்னல் லேபர் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா ஜெனீவாவில் இருக்குது. ஜெனீவா எங்கே இருக்குது, சுவிட்சர்லாண்டில் இருக்குது. ஸோ சுவிட்சர்லாண்டில் உள்ள ஜெனீவாவில் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆஃபீஸ் இருக்குது. ஹவவர் இஸ் ஸ்டில் ஆக்டிவ், அது மட்டும் ஆக்டிவில் இருந்துகிட்டு இருக்குது. அண்ட் கண்டினியூஸ் டு ஒர்க் ஆன் இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். லேபருக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் உள்ள ப்ராப்ளம்ஸை அது என்ன பண்ணிகிட்ருக்காங்க, சால்வ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது. இன்னமும் எது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது உங்கள் ILO. ஓகேவா, இந்த இன்டர்நேஷ்னல் லேபர் ஆஃபீஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸு. இதுக்கு எப்போ ஃபவுண்டேஷன் போட்டாங்க, 1941. யார், USA-வும் யுனைடெட் ஸ்டேட்ஸும் பிரிட்டனும். The first initiative for the United Nations came from the United States and Britain in 1941 when they issued a joint declaration known as the Atlantic Charter. இந்த பிளான் பண்ணாங்க சொன்னோம் பார்த்தீங்களா, 1941 இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸும் பிரிட்டனும் முடிவு பண்ணாங்களா ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு.
அது எங்கன்னா அட்லாண்டிக் ஓஷனில் ஒரு ஷிப்பில் உட்காந்துட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்போ முடிவு பண்ணும்போது தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஜாயிண்ட் டெக்ளரேஷனாக எல்லோரும் சேர்ந்து ஒன்று கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. எங்கேருந்து செஞ்சாங்கனாக்கா அட்லாண்டிக் ஓஷனில் உட்காந்து ஒரு சார்ட்டர்னா அறிக்கை, அதுக்கு பேர் என்னென்னா அட்லாண்டிக் சார்ட்டர். அந்த அறிக்கையை இவங்க 2 பேரும் சேர்ந்து, யாருன்னா யுனைடெட் நேஷன்ஸும் இந்த பிரிட்டனும் சேர்ந்து அந்த அறிக்கையை ரெடி பண்ணுறாங்க. ஓகேவாம்மா? தென் திஸ் டெக்ளரேஷன் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் வாஸ் அக்செப்டட் பை ஆல் the 26 countries which were fighting against the Axis powers. Axis பண்ண யாரு? இந்த ஆக்சிஸ்னா யாருமா? ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான். இவங்க 3 பேருடைய கூட்டணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆக்சிஸ் பவர்ஸ் சொல்கிறோம். ஆன் நியூ இயர்ஸ் டே, இங்கே பாருங்கள், இந்த டெக்ளரேஷன் அட்லாண்டிக் சார்ட்டர் ரெடி பண்ணுறாங்களே, அட்லாண்டிக் ஓஷனில் ஒரு ஷிப்பில் உட்காந்துட்டு அந்த டெக்ளரேஷனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 26 கண்ட்ரிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகே, இது மாதிரி செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. யாருக்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்காக இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க? ஆக்சிஸ் பவரை கண்ட்ரோல் பண்ணணும். ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் த ஆக்சிஸ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டெக்ளரேஷனை கொண்டு வராங்க. என்றைக்குன்னா நியூ இயர்ஸ் டே 1942 இந்த நியூ இயர் டே அன்னைக்கு இந்த இந்த டெக்ளரேஷனை கொடுக்குறாங்க, இந்த யுனைடெட் சார்ட்டர் டெக்ளரேஷனை. The Charter of the United Nations was signed on 26th June 1945 by 51 nations. 26 country வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எப்போனா 1941. இது வந்து 41 ஸ்டார்ட் பண்ணாங்க, 42 அக்செப்ட் பண்ணி சைன் பண்ணிட்டாங்க. இந்த சார்ட்டர் ஆஃப் த யுனைடெட் நேஷன் வாஸ் சைன்டு. அதில் வந்து எல்லோரும் சேர்ந்து கடைசி எப்போ சைன் பண்ணுறாங்கனாக்கா, எல்லா முடிவுக்கு வந்துட்டு ஜூன் மந்த்து 26 அன்னைக்கு 1945. அப்போ சைன் பண்ணும்போது எத்தனை நேஷன் அதில் இருக்குதுன்னா 51 நேஷன்ஸ் இருக்கிறாங்க. ஓகேவா? டெக்ளரேஷன் கொண்டு வரும்போது அக்செப்ட் பண்ணது 26 கண்ட்ரிஸு. அதுக்கப்புறம் 45 வந்துட்டு சைன் பண்ணும்போது 51 நேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க? சைன் பண்ணுறாங்க. which was not an independent country when also was a signatory the charter. India was not an independent country. நம்ம வந்து 1945 நம்ம இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைக்கல. நம்ம யார் கண்ட்ரோலில் இருக்கோன்னா பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்கோம். நம்ம பிரிட்டிஷோட காலனியல் கண்ட்ரி இந்தியா. நம்ம ரூல் பண்ணிகிட்டு இருக்கிறது பிரிட்டிஷ் பீப்புள். அப்போ நமக்கு இண்டிபெண்டன்ட் கிடைக்கல. நம்ம இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியாக இல்லைனாலும் ஆல்சோ வாஸ் ஏ சிக்னேட்டரி டு த சார்ட்டர். அந்த சார்ட்டரில் நம்ம என்ன பண்ணுறோம்? சைன் பண்ணுறோம். நம்ம இந்தியாவை என்ன பண்ணியிருக்கு? அந்த சார்ட்டரில் 1945 சைன் பண்ணியிருக்கு. நவ் த யுனைடெட் நேஷன்ஸ் ஹஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த யுனைடெட் நேஷன்ஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது 51 நேஷன் இருந்தாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கிறாங்க மெம்பரானாக்கா? 193 மெம்பர் ஸ்டேட் 193 கண்ட்ரிஸ் வந்து அதில் உங்களுக்கு மெம்பராக இருக்குது. அண்ட் ஈச் ஒன் பிக் ஆர் ஸ்மால், அது ஒவ்வொரு பிக் கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஸ்மால் கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஹேஸ் அன் ஈக்குவல் ஓட் இன் த யுனைடெட் நேஷன்ஸ். எல்லாருக்கும் ஈக்குவல் ஓட் கொடுத்துருக்காங்க போடுறதுக்கு. இதில் இந்த யுனைடெட் நேஷன்ஸில் ஓகே, ஜென்ரல் அசம்பிளி அண்ட் செக்யூரிட்டி கவுன்சில். ஜென்ரல் அசம்பிளி அண்ட் செக்யூரிட்டி கவுன்சில். The United Nations functions almost like any government through its principal organs which are similar to the legislative, executive and judicial wings of a state. அதாவது எனி கண்ட்ரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, ஒரு நாடுனா அதுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் இருக்கும் இல்லைங்களாம்மா? அந்த கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க சிவிக்ஸில், ஸ்டேட் கவர்மெண்ட் படிச்சிட்டிங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் படிச்சிட்டிங்க. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் வந்து 3 ஆர்கன்ஸ் இருக்குன்னு படிச்சிருக்கீங்க இல்லையா? என்னென்ன ஆர்கன் இருக்குது? லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. இது படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்போது அதே மாதிரி இந்த யுனைடெட் நேஷன்ஸ்க்கு என்ன உண்டுன்னா உங்களுக்கு 3 ஆர்கன்ஸ் இருக்குது. இது ஒரு கவர்மெண்ட் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. த்ரூ இட்ஸ் பிரின்சிபல் ஆர்கன்ஸ் விச் ஆர் சிமிலர் டு த லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் விங்ஸ் ஆஃப் த ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டில் ஒரு கண்ட்ரிக்கு எப்படி இந்த கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணுறதுக்கு 3 ஆர்கன்ஸ் இருக்கோ, அதே மாதிரி இந்த யுனைடெட் நேஷன்ஸ்க்கும் 3 ஆர்கன்ஸ் இருக்குது. இன் ஜென்ரல் அசம்பிளி, அதில் ஜென்ரல் அசம்பிளி மெயின் ஆர்கன் என்னம்மா? ஃபஸ்ட்டு ஒன் ஜென்ரல் அசம்பிளி. இன் ஜென்ரல் அசம்பிளி இஸ் த பாடி in which each member state is represented. Each member state na
இப்போ வந்து இன்றைக்கி வந்து 193 கண்ட்ரிஸ் மெம்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதில் யுனைடெட் நேஷன்ஸில் ஹவு மெனி கண்ட்ரீஸ் மெம்பர் கண்ட்ரிஸ் 193 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையாம்மா. அந்த மெம்பர் கண்ட்ரிலேருந்து ஈச் மெம்பர் ஸ்டேட் இஸ் ரெப்ரசன்டட். அதில் ஒவ்வொருத்தரும் மெம்பராக இருப்பாங்க, ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து ஒருத்தர். அப்போ நான் 193 கண்ட்ரினா 193 மெம்பர்ஸ் அங்கே வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. இட் மீன்ஸ் ஒன்ஸ் எ இயர் அண்ட் இஷ்யூஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் ஆர் டிஸ்கஸ்டு இன் த அசம்பிளி. இட் மீன்ஸ் இது எப்போ மீட் பண்ண எப்போ கூடும், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கூடும், வருஷத்துக்கு 1 டைம் தான் கூடும். அண்ட் இந்த மீட்டிங் நடக்கும். இஷ்யூஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆர் டிஸ்கஸ்டு இன் த அசம்பிளி. இஷ்யூஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு என்ன செய்யணும், எப்படி இருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கான்ஃப்ளிக்ட், ஒவ்வொரு கண்ட்ரிஸ்குள்ளே ப்ராப்ளம் வருது, இது சண்டை வார் வரா மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்ததுன்னா அந்த பிரச்சனையெல்லாம் அவங்க வந்து அதில் வந்துட்டு அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணது பார்த்தீங்களா இந்த ஜெனரல் அசம்பிளி, அப்போது அந்த டைமில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. த செக்யூரிட்டி கவுன்சில் ஹேஸ் அடுத்து நெக்ஸ்ட் ஆர்கன் செக்யூரிட்டி. இது வந்து ஜெனரல் அசம்பிளிலாம் பொது சபை. இப்போ செக்யூரிட்டி கவுன்சில்லாம் பாதுகாப்பு சபை, செக்யூர் கொடுக்குறது கண்ட்ரிஸ்க்கெலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த செக்யூரிட்டி கவுன்சில் ஹேஸ் 15 மெம்பர்ஸ். ஜெனரல் அசம்பிளியில் 193 மெம்பர் கண்ட்ரினா அதில் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னா 193 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்போ செக்யூரிட்டி கவுன்சில் எடுத்துக்கிறீங்க. செக்யூரிட்டி கவுன்சிலில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 15 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்கம்மா, ஒன்லி 15 மெம்பர்ஸ். 5 கண்ட்ரிஸ், அந்த 15ல் 5 கண்ட்ரிஸ், அதாவது இவங்க வந்து பெர்மனன்ட் மெம்பர். 5 கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ், பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் சைனா. இந்த 5 கண்ட்ரிஸும் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களாம் யாருன்னாக்கா பெர்மனன்ட் மெம்பர்ஸ். இந்த 15ல் 5 மெம்பர்ஸ் வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸ்னால் கண்டிப்பாக இந்த ஸ்டேட்லேருந்து, இந்த கண்ட்ரிலேருந்து, யுனைடெட் ஸ்டேட்ஸ், பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா, சைனா, இதுலேருந்து அந்த 5 மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பெர்மனண்ட்டாக இருப்பாங்க. ஓகேவா. அப்புறம் 193 கண்ட்ரிஸ் இருக்குன்னா அந்த 5 கண்ட்ரிஸ் மட்டும்தான் பெர்மனன்ட் மெம்பர்ஸு. பாக்கி மிச்சம் கண்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா 188 வரும்னு வச்சுங்களேன். அதுலேருந்துட்டு 10 மெம்பர்ஸ் அண்ட் தெர் ஆர் 10 டெம்பரவரி மெம்பர்ஸ். அந்த 10 மெம்பர்ஸ் யாருன்னா டெம்பரவரி மெம்பர்ஸ் ஹூ ஆர் எலெக்டட் இன் ரொட்டேஷன், அதாவது ரொட்டேஷன் மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்தும் அவங்க எலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அப்புறம் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களாம்மா. ஓகே. தீஸ் 2 பாடிஸ், எந்த 2 பாடிஸ், ஜெனரல் அசம்பிளியும் இந்த செக்யூரிட்டி கவுன்சிலும். தீஸ் 2 பாடிஸ் ஃபங்க்ஷன்ஸ் லைக் எ லெஜிஸ்லேச்சர். எப்படி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் லெஜிஸ்லேச்சர் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதோ அந்த மாதிரி இந்த ஜெனரல் அசம்பிளியும் செக்யூரிட்டி கவுன்சிலும் ஒர்க் பண்ணுது. ஓகே. ஈச் ஆஃப் த பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஹேஸ் த right to veto any decisions by the other members of the security councils. அதாவது இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் முடிவு எடுக்கிறாங்க இல்லையா, அந்த முடிவு சரி, அந்த முடிவு தவறு, இதுக்கு நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், இது தேவையில்லை அப்படின்னு சொல்கிற உரிமை யாருக்கு இருக்குன்னா இந்த பெர்மனன்ட் மெம்பர்ஸ்க்கு இருக்குது. யாருக்கு இருக்குமா, அந்த செக்யூரிட்டி கவுன்சில் முடிவு எடுக்கும்போது அது பிடிக்கலைன்னா இது வேண்டாம், இதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான், அந்த பவரை தான் நான் என்ன சொல்கிறோம், ரைட் டு வீட்டோ, நெகட்டிவ் ஓட்டுன்னு சொல்லுவாங்க, ரைட் டு வீட்டோன்னு சொல்லுவாங்க. புரியுதாம்மா. அந்த பவர் யாருக்கு இருக்குன்னா பெர்மனன்ட் மெம்பர்ஸ்க்கு இருக்குது. திஸ் ரைட் ஹேஸ் ஆஃபன் பீன் யூஸ்டு டு பிளாக் மேஜர் டிசிஷன்ஸ். இது மாதிரி நிறையா அந்த ஜெனரல் அசம்பிளியில் முடிவு எடுக்கிறதெல்லாம் அந்த அதர் மெம்பர்ஸ்லாம், அந்த 10 மெம்பர்ஸ்லாம் சேர்ந்துலாம் முடிவு எடுக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் நிறைய என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய டெசிஷன்ஸை பிளாக் பண்ணி நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. எஸ்பெஷலி பை த சூப்பர் பவர்ஸ், யுஎஸ் அண்ட் ரஷ்யா. அந்த மாதிரி இவங்களுடைய சூப்பர் பவர்ஸோட டெசிஷன்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. மேஜர் இஷ்யூஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆர் டிஸ்கஸ்டு இன் த செக்யூரிட்டி கவுன்சில். அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸு, இந்த வார், இந்த கான்ஃப்ளிக்ட்ஸ், சண்டைகள், இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா அந்த ஒவ்வொரு கண்ட்ரிக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது, இது மாதிரி நிறைய இதெல்லாம் இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு மெயினாக நாட்டுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் இதில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர். த எக்ஸிக்யூட்டிவ் விங் ஆஃப் த யுனைடெட் நேஷன் இஸ் த UN செக்ரட்டரியேட். எக்ஸிக்யூட்டிவ் விங், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் விங்,
அட்மினிஸ்ட்ரேஷன் விங் தான் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் சொல்லுவோம் இல்லையாம்மா. இதே நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நம்ம இந்தியன் சிவிக்ஸில் படிச்சிருப்பீங்க, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒர்க் பண்ணுது. அது தான் யூஎன் செக்ரட்டரியேட் சொல்லுவோம். இட் இஸ் ஹெட்டட் பை த செக்ரட்டரி ஜென்ரல். அந்த செக்ரட்டரி யூஎன் செக்ரட்டரியேட்டுக்கு யார் ஹெட்டுன்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி ஜென்ரல், who is elected by the General Assembly on the recommendation of the Security Council. இந்த யூஎன் செக்ரட்டரியேட்டுக்கு ஹெட் யாருன்னு சொல்கிறோம்? செக்ரட்டரி ஜென்ரல். இவர் அந்த செக்ரட்டரி ஜென்ரலை எப்படி எலெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஜென்ரல் அசம்பிளி எலெக்ட் பண்ணுது. இவர் என்ன பார்த்து எலெக்ட் பண்ண, அவங்களே பார்த்து ஒருத்தரை செலக்ட் பண்ணுறாங்க. அது செலக்ட் பண்ணுறதுக்கு அவர் பண்ணக்கூடாது அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற ரெக்கமெண்டேஷன் யார் கொடுக்கணுன்னா செக்யூரிட்டி கவுன்சில். ஸோ செக்யூரிட்டி கவுன்சில் யாரை ரெக்கமெண்ட் பண்ணுதோ அவங்கள தான் ஜென்ரல் அசம்பிளி இந்த செக்ரட்டரி ஜென்ரலாக அப்பாயிண்ட் பண்ணுது. இப்போது யுஎன்ஓவில் யார் செக்ரட்டரி ஜென்ரலாக இருக்கிறாருன்னா இந்த ஆண்டனியோ குட்டர்ஸ். நல்லா பாருங்கம்மா, ANTONIO ஆண்டனியோ குட்டர்ஸ், GUTERRES. இவர் தான் இப்போது யுஎன்னோட செக்ரட்டரி. இன்றைக்கி அட் ப்ரெசன்ட் சொல்கிறேன், யுஎன்னோட செக்ரட்டரி ஜென்ரலாக இருக்கிறார். இவர் எந்த கண்ட்ரிலேருந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா இவர்னா போர்ச்சுகல்லேருந்து இந்த ஆண்டனியோ குட்டர்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவரை எப்படி யுஎன்ஓ செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா யாருடைய ரெக்கமெண்டேஷன் இருக்கணும்? யார்? அந்த செக்யூரிட்டி கவுன்சில் ரெக்கமெண்டேஷனோட ஜென்ரல் அசம்பிளி இவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்குது. ஓகேவா? இந்த செக்ரட்டரி ஜென்ரல் அலாங் வித் ஹிஸ் கேபினட் அண்ட் அதர் அஃபிஷியல்ஸ் ரன்ஸ் த யுனைடெட் நேஷன்ஸ். இவங்களாம் தான் அந்த செக்ரட்டரி ஜென்ரல், அவருடைய கேபினெட்னா அமைச்சரவை, அங்குள்ள ஆஃபீஸர்ஸு எல்லாம் சேர்ந்து தான் இதை ரன் பண்ணுது. இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? இதோட யூனோட விங்கில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னது? ஃபஸ்ட்டு ஆர்கன் என்ன? ஜென்ரல் அசம்பிளி. நெக்ஸ்ட் ஆர்கன் செக்யூரிட்டி கவுன்சில். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தது நம்ம என்ன பார்த்தோம்? எக்ஸிக்யூட்டிவ் விங் பார்த்தோம். இப்போ இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அது இன்டர்நேஷ்னல் கோர்ட்டு, எல்லா நாடுகளுக்கும் சேர்ந்து ஒரு கோர்ட்டு, எல்லா கண்ட்ரிக்குமே அது கோர்ட்டு ஃபங்க்ஷன் பண்ணும். இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா த ஹக் இன் ஹாலண்ட். எங்கே இருக்குன்னா ஹாலந்து நாட்டில் ஹக் அப்படிங்கிற இடத்துல த ஹக் HAGUE அங்கே தான் இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் இருக்குது. இன்றைக்கி ரன் பண்ணிகிட்டு இருக்குது. இஸ் த ஜுடிஷியல் விங் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ். த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் இது அடுத்த ஆர்கன். இன்னொரு ஆர்கன் என்னென்னா இந்த யூனோட இன்னொரு ஆர்கன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். த ஃபிஃப்த் ஆர்கன் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ். இது ஃபிஃப்த் ஆர்கன்மா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கோஆர்டினேட்டிங் ஆல் த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஒர்க் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ். இதில் மெம்பராக இருக்கிற அத்தனை நாடுகளுடைய சோஷியல்லையும் சரி எக்கனாமிக்லேயும் சரி அந்தந்த சோஷியல் லெவலில் எக்கனாமிக் லெவல்லையும் இவங்க எல்லா கண்ட்ரிக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கம்மா. த ரீஜனல் எக்கனாமிக் கமிஷன் ஃபங்க்ஷனிங் ஃபார் ரீஜனல் டெவலப்மெண்ட் அக்ராஸ் த வேரியஸ் ரீஜியன்ஸ். அதாவது இதனுடைய ஆஃபீஸு அங்கங்கே இருக்குது. ஒரே இடத்துலேருந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி எல்லோரும் செய்ய முடியாததுனால இவங்களுடைய பிரான்ச்சஸ் மாரி இந்த சோஷியல் பார்த்திங்களாமா, இதோட ஆர்கன்ஸு ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இருக்குது. அங்கேருந்து அவங்க ஃபங்க்ஷன் பண்ணி அந்தந்த என்ன செய்யணும் அப்படிங்கிற ரிப்போர்ட் எல்லாம் என்ன பண்ணோம், அங்கே என்ன தேவை அப்படிங்கிற ரிப்போர்ட்டை இவங்களுக்கு அனுப்புவாங்க. யாருக்குன்னா இந்த சோஷியல் கவுன்சிலுக்கு அனுப்புவாங்க. அந்த ரீஜியன் லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க சொல்கிறாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏசியா பசிபிக், வெஸ்ட் ஏஷியா, யூரோப், ஆஃப்ரிக்கா அண்ட் லாட்டின் அமெரிக்கா. இந்த ஆர்கன்ஸ் ஆஃப் சோஷியோ இவங்களுடைய ஆர்கன்ஸ் தான் இதெல்லாம். ஓகேவா? தே ஹவ் பீன் வெரி சக்ஸஸ்ஃபுல். இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது. அண்ட் ஹவ் பீன் ஹெட்டட் பை எமினன்ட் எக்கனாமிஸ்ட் லைக் குன்னார் மிர்டல். குன்னார் மிர்டல் தான் இதோட அவர் ஒன் ஆஃப் த எக்கனாமிஸ்ட்டு. இவர் தான் இந்த எக்கோ சோஷியல் பார்த்தீங்களாமா, அதுக்கு ஹெட் யாருன்னா இவர் தான், குன்னார் மிர்டல்ங்கிறவர். ஓகே, அதர் இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் த யுஎன்ஓ. ஏன்னா இது நம்ம நிறையா படிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸஸ்லாம். அது என்னென்னு பாருங்கம்மா. இதான் மெயின் ஆர்கன்லாம் பார்த்துட்டா. இப்போ அதர் ஆர்கன்ஸ். அசோசியேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் டீல் வித் ஏரியாஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் டு த வேர்ல்டு
அட் ஏ லார்ஜ் லைக் ஃபுட்டு, ஹெல்த்து அண்ட் எஜுகேஷன். ஃபுட்டுக்காக, ஹெல்த்து, எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக அண்ட் கல்ச்சருக்காக தனித்தனியான ஆர்கன் இருந்து ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்குமா. தீஸ் ஆர் த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். அதை நம்ம என்ன சொல்கிறோம், FAO சொல்கிறோம். இது வந்து ஒன் ஆஃப் த அதர் ஆர்கன் இது. நெக்ஸ்ட்டு அந்த ஃபுட்டு சம்மந்தமாக, அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக ஒவ்வொரு நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதேமாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நமக்கு அந்த கொரோனா வந்திருக்குல்ல, இவங்க நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்ன செய்யணும், என்னென்ன மெஷர் எடுக்கலான்னுட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த ஹூனா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட்டு யுனெஸ்கோனா யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷ்னல், சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். அடுத்து பார்த்திங்கன்னா, தே ஆர் ஆல்சோ ஸ்பெஷல் ஆர்கனைசேஷன் ஃபவுண்டட் வாலண்ட்ரி அண்ட் மெம்பர் கண்ட்ரிஸ் நிறைய வாலண்டியராக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. த டூ பெஸ்ட் நோன் அமாங் தம், அதில் ஒன்று பார்த்திங்கன்னா யுனைசெஃப்னா யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்டு, சில்ட்ரன்ஸ்க்கு வேண்டிய ஹெல்ப்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. விச் ப்ரொமோட் சைல்டு ஹெல்த்து. என்ன பண்ணுறாங்க பாருங்க, மெயினாக சைல்டு ஹெல்த்தும் அண்ட் வெல்ஃபேர் அக்ராஸ் த வேர்ல்டு. அண்ட் த யூஎன்டிபினா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் விச் ஃபோக்கஸ் ஆன் டெவலப்மெண்ட், கண்ட்ரிஸோட டெவலப்மெண்ட்டுக்கெலாம் இவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் யூஎனோட அதர் ஆர்கன்ஸ். ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த யூஎன் இது என்னென்ன பண்ணியிருக்கு பாருங்கள். ஓவர் த டிகேட்ஸ் த யுனைடெட் நேஷன்ஸ் ஹஸ் எக்ஸ்பேண்டட் இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு த சேஞ்சிங் ப்ராப்ளம் ஃபேஸிங் த வேர்ல்டு. இந்த டிகேட்ஸ்னால் இந்த பல 10 வருடங்களாக அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய பீஸ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய செயல்கள்லாம் ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதெல்லாம் மாற்றி வச்சுருக்குறாங்க, சரி பண்ணி வச்சுருக்குறாங்க. தஸ் இன் திஸ் 1960 ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது. என்னென்னா, டீகாலனைசேஷன் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. அதாவது காலனியல் கண்ட்ரிலாம் தானே யார் காலனியலாக வச்சுருந்தாங்களோ அவங்கள்ட்டேருந்து ஃப்ரீடம் வாங்கிறதுக்காக போராடிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த யூஎன்ஓ அதோட ஃபங்க்ஷன் வந்து நிறைய இருந்தது. என்னென்னு பார்த்திங்கன்னா, ஹியூமன் ரைட்ஸ் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ்னால் யார், அகதிகள்னால் இப்போ திடீர்னு இப்போ இது நம்ம ஸ்ரீலங்காவில் நம்ம அங்கே உள்ள மக்களுக்கும் ஸ்ரீலங்கன் பீப்புளுக்கும் அங்கே இருந்த நம்ம தமிழியன்ஸுக்கும் ப்ராப்ளம் வந்தது. நிறைய பேரை ஷூட் பண்ணாங்க, நிறைய கொடுமைப்படுத்தினாங்க. அப்போ வந்து அங்கே உள்ள மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, நம்ம தமிழ் மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, நம்ம உயிரோடு இருந்தால் போகிறோம், தப்பிச்சா போகிறோம்னு சொல்லிட்டு வீடு அவங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு கிடச்ச போட்டு இந்த மாதிரி ஷிப்பு இதிலெல்லாம் ஏறி எதையுமே எடுத்துக்காமல் உயிரோடு வந்தால் போகிறோன்ட்டு வந்து நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் நிறைய தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெஃப்யூஜிஸ், தட் இஸ் அகதிகள் தமிழில் சொன்னாக்கா. அதேமாதிரி கிளைமேட் சேஞ்சில், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஆர் ஆல் நவ் வித்தின் த அம்பிட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ். இதிலெல்லாம் நிறைய ஒர்க் பண்ணி நிறைய வந்து ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி நிறைய அச்சீவ்மெண்ட் கொடுத்துருக்கு யூஎன்ஓ. எ ஸ்பெஷல் மென்ஷன் மஸ்ட் பி மேட் ஆஃப் த யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். இதில் முக்கியமாக என்ன பண்ணால், யூஎனோட பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அது வந்து ஒரு ஆர்மியே இருக்குது பீஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. விச் ஹஸ் ஆக்டட் இன் மெனி ஏரியாஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் ஆர் ஓவர் த வேர்ல்டு. த இந்தியன் ஆர்மி ஹாஸ் பீன் அன் இம்பார்ட்டன்ட். அந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் நம்ம இந்தியன் ஆர்மி இருக்குது, அதுதான் மெயினாக இருக்குது. இந்தியன் ஆர்மி ஹாஸ் பீன் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அண்ட் ஹாஸ் பீன் டிப்ளாய்டு இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து யூஎனோட ஃபங்க்ஷன் படிச்சுட்ருக்கோம், யூஎனோட ஆர்கன்ஸ் படிச்சுட்ருக்கோம். இதில் வந்து வேர்ல்டு பேங்க், நம்ம நாடுகளுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேங்க் இருக்குது, தட் இஸ் வேர்ல்டு பேங்க் சொல்லுவாங்க. த வேர்ல்டு பேங்க் அண்ட் த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். வேர்ல்டு பேங்க் ஒன்று வந்து வேர்ல்டு பேங்க், இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்று இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். இவங்களாம் லோன்லாம் கொடுப்பாங்க. ரெஃபர் டு அஸ் த பிரிட்டன் வுட்ஸ் ட்வின்ஸ். பிரிட்டன் வுட்ஸுங்கிறது ஒரு பிளேஸு. அந்த பிளேஸில் முடிவு பண்ணி தான் இந்த வேர்ல்டு பேங்கையும் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால தான் இது என்ன சொல்லுவாங்க, ட்வின்ஸு, இரட்டையர்கள். பிரிட்டன் வுட்ஸில் அந்த கான்ஃபரன்ஸில் இந்த வேர்ல்டு பேங்க் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டும் உருவானதுனால இது என்ன சொல்கிறாங்க, பிரிட்டன் வுட்ஸ் ட்வின்ஸ் சொல்லுவாங்க. வேர் போத் எஸ்டாப்ளிஷ்டு இன் 1945. எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 1945. ஆஃப்டர் த பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் இன் 1944 கான்ஃபரன்ஸ் நடக்குது பிரிட்டன் வுட்டில். அதுக்கப்புறம் 45 இந்த வேர்ல்டு பேங்க்கையும் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லொக்கேட்டட் இன், எங்கே இருக்குது பிரிட்டன் வுட்ஸ், எங்கே இருக்குது, வாஷிங்டனில் இருக்குது, அமெரிக்காவில் வாஷிங்டனில் இருக்குது. இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் தே ஹாவ் த சேம் மெம்பர்ஷிப் சின்ஸ் எ கண்ட்ரி கேன் நாட் பி மெம்பர் ஆஃப் த பேங்க் வித்தவுட் பீயிங் த மெம்பர் ஆஃப் த ஃபண்ட். மெம்பராக இருந்தால் தான், அதில் மெம்பராக இருந்தால் தான் நம்ம எல்லாமே எல்லா பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும் இல்லையா. மெம்பராக இல்லைன்னா அந்த பேங்க்லேருந்தோ அந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் எந்த ஒரு இதுவும் கிடைக்காது. ஓகேவா. த டூ மெயின் ஆர்கன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு பேங்க் ஆர் இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட்
and the international development agencies. The two main organ, the வேர்ல்டு பேங்க் இருக்குது பார்த்தீங்களாமா, அந்த வேர்ல்டு பேங்க்கு 2 ஆர்கன் இருக்குது. வேர்ல்டு பேங்க்கு 2 ஆர்கன் இருக்குது. ஒன்று ஐபிஆர்டி, இன்னொன்று ஐடிஏ. ஐபிஆர்டின்னு என்னது? இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஐடிஏன்னு என்னதுமா? இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. டுகெதர் தே ஆர் ஆஃபன் ரெஃபர் டு அஸ் த வேர்ல்டு பேங்க். இதெல்லாம் சேர்ந்தது தான். இந்த ஐபிஆர்டியும் இந்த ஐடியும் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வேர்ல்டு பேங்க். த மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஐபிஆர்டி இன் த இனிஷியல் இயர்ஸ் வாஸ் டு ஃபண்ட் த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் அண்டர் த மார்ஷல் பிளான் in the European countries devastated by the World War. அதாவது வேர்ல்டு வாரில் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்து முடிஞ்சதுக்கு நிறைய லாஸஸ் ஏற்பட்டுச்சு யூரோப்பியன் கண்ட்ரீஸில். அதை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்காக மார்ஷலுங்கிறவர் என்ன பண்ணுறாரு? அமெரிக்காக்காரர் இவர் மார்ஷலு. அவர் வந்து ஒரு பிளான் கொண்டு வராரு. என்னென்னா இது மாதிரி வேர்ல்டு பேங்க் வந்து லோன் கொடுக்கும். ஆமாம், அதை வாங்கி அதை வந்துட்டு என்ன பண்ணுறது? அவங்க நாடை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, நஷ்டத்தெல்லாம் சரி பண்ணுறது, அந்த மாதிரிக்காக கொண்டு வராங்க. அது த எஜெண்டா லேட்டர் எக்ஸ்பேண்டட் டு ப்ரொமோட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் poorer countries and the bank lends money to the various countries for development project. அதே மாதிரி பூரர் கண்ட்ரிக்கெலாம் புவர் கண்ட்ரியோட எக்கனாமிக்கை டெவலப்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி என்ன பண்ணணும்? அந்த பேங்க் வந்து லெண்ட் பண்ணினா லோன் கொடுக்குறது. ஏன்னா வேரியஸ் கண்ட்ரீஸ்க்கு அந்த கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்காக இவங்க லோன் தராங்க. எ ஃபர்தர் ஏரியா ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் இன் பாவர்ட்டி அலிவேஷன். இன்னொன்று என்ன? பாவர்ட்டி அலிவேஷன்னா ரிமூவ் பண்ணுறது, ஏழ்மையே இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு முடிவில் இருக்கிறாங்க. எஸ்பெஷலி இந்த ரூரல் ஏரியாஸ் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரியில் உள்ள ரூரல் ஏரியாவை அங்கே இருக்கிற மக்களுக்கோட பாவர்ட்டியை, ஏழ்மையை போக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு லோன் தராங்க. இந்த இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் ஐடிஏ, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஐடிஏ என்ன பண்ணுதுன்னா ஆல்சோ லென்ஸ் மணி டு கவர்மெண்ட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். யாருக்கும் தராங்க? இந்த கவர்மெண்ட்டுக்கு, ஒரு கண்ட்ரியோட கவர்மெண்ட்டுக்கே மணி லெண்டுனா கடன் தராங்க, லோன் மாதிரி கொடுக்குறாங்க. இந்த லோன்ஸ் ஆர் சாஃப்ட் லோன். அந்த ஐடிஏ கொடுக்குற லோனுக்கு என்ன பேர்? சாஃப்ட் லோன் சொல்லுவாங்க. சாஃப்ட் லோன் என்ன? வெரி லோ ரேட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் எ பீரியட் ஆஃப் 50 years. 50 வருஷத்துக்குள்ளார டைமில் 50 years கொடுக்குறாங்க பாரு, அதுக்குள்ளார அந்த லோனை அடைக்கணும், திருப்பி கொடுக்கணும். இன்ட்ரெஸ்ட்டும் வந்து எப்படி இருக்குது? லோ ரேட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது யார் தர? ஐடியா தருது இல்லையாம்மா? இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த இன்டர்நேஷ்னல், அடுத்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன், ஐஎஃப்சின்னு ஒன்று இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க? மெயின்லி ஃபங்க்ஷன்ஸ் வித் த ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் இன் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். இவங்க யாருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க? ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கவர்மெண்ட் இல்லாமல் ப்ரைவேட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, மணி கொடுக்குறாங்க. இவங்க டெவலப்பிங் கண்ட்ரிஸில் உள்ள ப்ரைவேட் என்டர்பிரைசஸ்க்கெலாம் இவங்க லோன் தராங்க. இன் ரீசெண்ட் இயர்ஸ் bank is actively promoting the achievement of the millennium development goals which aim at improving. இந்த millennium yearsல நிறைய அந்த இவங்க என்ன பண்ணுறாங்க? மில்லேனியம் அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மில்லேனியம் அச்சீவ்மெண்ட்ஸை இவங்க கொடுத்துருப்பாங்க. எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இம்ப்ரூவிங் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ், வாழ்க்கை தரத்தை, மக்களுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ரிமூவிங் இல்லட்ரஸின்னு என்னது? பீப்புள் டு நாட் ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட், படிக்க தெரியாதவங்க இதெல்லாம் இருக்காங்களா, அதை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. எம்பவரிங் விமன், முக்கியமாக யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க? விமன். அண்ட் இம்ப்ரூவிங் மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த். மெட்டர்னல் பீரியட்னா அந்த ப்ரெக்னன்சி பீரியடில் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, அவங்கள பார்த்துக்கிறாங்க. அடுத்து சைல்டுக்கு கொடுத்துருக்காங்க. இம்ப்ரூவிங் த என்விரான்மெண்ட் அண்ட் எராடிகேட்டிங் எய்ட்ஸ். எதை வந்து எராடிகேட் பண்ணியிருக்கிறாங்க? எய்ட்ஸை. இதெல்லாம் யாருடைய டியூட்டி? இந்த யூஎன்ஓவில் உள்ள ஆர்கன்ஸ் இவங்கெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. யார்? இந்த வேர்ல்டு பேங்கும். நெக்ஸ்ட் ஒன் யார்? இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்னா ஐஎம்எஃப். இப்போ வேர்ல்டு பேங்க் பார்த்தாச்சு, இப்போ அடுத்தது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. அந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வாஸ் பிரைமரிலி த பிரைன் சைல்டு ஆஃப் ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட் அண்ட் ஜான் மெர்னார்ட் கீனஸ். ஃபேமஸ் எக்கனாமிஸ்ட். இவங்க 2 பேரும் ஒரு எக்கனாமிஸ்ட்டு. இவங்களுடைய மைண்டில் உருவானது தான் இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. அதை என்ன சொல்லுவாங்க? பிரைன் சைல்டு ஆஃப் ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட் அண்டு ஜான் மெர்னார்ட் கீனஸ். ஓகேவா? எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1945. அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை கண்ட்ரி மெம்பராக இருந்தாங்கன்னா 29 கண்ட்ரிஸ் வந்து மெம்பராக இருந்தாங்க. இட் நவ் ஹாஸ் ஏ மெம்பர்ஷிப் ஆஃப் 190 countries. இன்றைக்கி எத்தனை பேர் மெம்பராக இருக்கிறாங்கன்னா 190 countries. இட்ஸ் பிரைமரிலி ஆக்டிவ் இஸ் டு என்ஷூர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் அக்ராஸ் த வேர்ல்டு. அந்த வேர்ல்டில் உள்ள மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாங்கனாக்கா
ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரணும். நாடுகளுக்குள்ளார என்ன பண்ணணும், ஃபினான்சியலில் அது மணின்னு வச்சுங்களேன், அதில் ஒரு ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரணும். அதே சமயம் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் முடிவு பண்ணுறாங்க. த மெயின் அஜெண்டா இஸ் டு ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி கோஆப்ரேஷன். மெயினாக எதை எடுத்துக்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி கோஆப்ரேஷன். பணம் கொடுத்து நல்லா ஹெல்ப் பண்ணி ஒரு ஒற்றுமையாக இருக்கணும். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், எதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னா தெரியும் உங்களுக்கு, வியாபாரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டி, எல்லா நாடுகளுக்குள்ளேயும் உள்ள ஒரு நிலைத்த தன்மையை கொண்டு வரணும் முடிவு பண்ணுறாங்க. த ஃபண்ட் லென்ஸ் மணி ஃப்ரம் இட்ஸ் ரிசோர்ஸஸ் டு கண்ட்ரீஸ் ஃபேஸிங் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் பிகாஸ் தே ஆர் அனேபிள் டு பே ஃபார் தேர் இம்போர்ட்ஸ். இந்த ஃபண்ட் மணி லென் பண்ணுறாங்க, கடன் கொடுக்குறாங்க. அந்த நாட்டோட ரிசோர்ஸஸ் எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு கொடுக்குறாங்க. அவங்களுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் திருப்பி ரிட்டர்ன் பண்ண முடியுமா அப்படிலாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அந்த கண்ட்ரிக்கு எவ்வளவோ அவ்வளோ லென் பண்ணுவாங்க. பிகாஸ் தே ஆர் அனேபிள் டு பே ஃபார் த இம்போர்ட்ஸ். அது சில கண்ட்ரிகள் இம்போர்ட் பண்ணும் குட்ஸ் எல்லாம், அதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு வேண்டிய மணி கொடுத்து தானே அதை இம்போர்ட் பண்ணணும். அந்த மணி இல்லாமல் கஷ்டப்படுற கண்ட்ரிஸ்க்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க. இட் ஹவவர் இம்போசஸ் ஸ்ட்ரைட்டன் கண்டிஷன்ஸ் ஆன் த பாரோயிங் நேஷன்ஸ் டு டைட்டன் their பட்ஜெட்ஸ். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஐஎம்எஃப் என்ன பண்ணுதுன்னா சில கண்டிஷன், இப்போ நம்ம மணி லென் பண்ணோன்னா நமக்கு அவங்க சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. எந்த நாடு கடன் வாங்குதோ அந்த நாட்டுக்கு சில கண்டிஷன் போடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன் their பட்ஜெட்டை குறைச்சிக்கங்க, செலவை குறைச்சிக்கங்க, ப்ராக்டிஸ் ஃபிஸ்கல் ப்ரொடியூஸ்டு அண்ட் ரெடியூஸ் தேர் எக்ஸ்பெண்டிச்சர், எதையும் குறைச்சிக்கணும், உங்கள் நாட்டோட செலவை குறைச்சிக்கங்க. இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போட்டு தான் பணத்தை என்ன பண்ணுறாங்க இவங்க லென் பண்ணுறாங்க. திஸ் இஸ் ஆஃபன் அன்பாப்புலர் எஸ்பெஷலி அமாங் த டெவலப்பிங் கண்ட்ரீஸ். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நிறையா இருக்கிறதுனால டெவலப்பிங் கண்ட்ரியில் இது அன்பாப்புலராக இருக்குது. விச் மே பி டு கட் டவுன் ஆன் வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் விச் ப்ரொவைட் சப்சைடிஸ் டு த பீப்புள். அது பேர் என்ன பண்ணுதுனாக்கா இந்த ஐஎம்எஃப் எந்த கண்ட்ரிக்கு பணம் கொடுக்குதோ அந்த கண்ட்ரியில் இப்போ கவர்மெண்ட் சில சலுகைகள்லாம் மக்களுக்கு, இப்போ நமக்கு ரேஷனில் எல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி அந்தந்த கண்ட்ரிலாம் செய்யுதோ அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணணும், நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும், சப்சிடிஸ் மக்களுக்கு கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் இந்த ரூல்ஸ் எல்லாம் போகிறதுனால இது சில கண்ட்ரிஸில் என்ன இருக்குனாக்கா அன்பாப்புலராக இந்த ஐஎம்எஃப் இருக்குது. ஓகேவா. லாஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா போஸ்ட் வார் வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. அதாவது போஸ்ட் வார்னால் வாருக்கு அப்புறம் எப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டும், யூரோப்பில் ஒவ்வொரு ஸ்டேட்டும் எப்படி டெவலப்மெண்ட்டுக்கு வந்தது, இதுதான் இப்போ பார்க்க போகிறோம் லாஸ்ட்டாக. த டேர்ம் வெல்ஃபேர் ஸ்டேட் ரெஃபர்ஸ் டு த கான்செப்ட் that the government is responsible for the social and economic welfare of the people, thus expanding the role of the state beyond providing defense and maintaining law and order. The welfare state refers, இது என்ன ரெஃபர் பண்ணுதுன்னாக்கா, the government is responsible for the social and economic. கவர்மெண்ட் எதுக்கு ரெஸ்பான்ஸாக இருக்கணும், சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்கும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும், மக்களுடைய வெல்ஃபேரை கவனிப்பதுக்கு பொறுப்புள்ளதான் அந்த கவர்மெண்ட் இருக்கணும். தஸ் எக்ஸ்பேண்டிங் அதாவது அந்தந்த நாட்டு கவர்மெண்ட், யூரோப்பில் உள்ள ஒவ்வொரு நாடும் சரி அந்தந்த கவர்மெண்ட்டும் மெயினாக என்ன பண்ணணும், அந்த மக்களுடைய சோஷியலையும் எக்கனாமிக் வெல்ஃபேரையும் மைண்டில் வச்சுட்டு செயல் பண்ணுங்கிறாங்க. தஸ் எக்ஸ்பேண்டிங் ரோல் ஆஃப் த ஸ்டேட் பியாண்ட் தேர் ப்ரொவைடிங் அது மட்டும் இல்லாமல் எதுவும் பண்ணணும், அந்த மக்களுக்கு டிஃபென்ஸ் பாதுகாப்பு கொடுக்கணும், அந்த நாட்டை லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகேவாம்மா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன் 1942 the report commonly known as the beverage report, ஒரு ரிப்போர்ட் கொண்டு வராங்க. அந்த ரிப்போர்ட் பேர் பெவரேஜ் ரிப்போர்ட். அது எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்கனாக்கா, பப்ளிஷ்டு இன் த யுனைடெட் கிங்டம். யார் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா யுனைடெட் கிங்டம். விச் ப்ரொப்போஸ்ட் எ சீரியஸ் மெஷர் வித் த கவர்மெண்ட் ஷுட் அடாப்ட் ப்ரொவைட் சிட்டிசன்ஸ் வித் adequate income, health care, education, housing and employment to overcome poverty and diseases which were the major impediments ஆஃப் த ஜெண்டர். இதெல்லாம் மக்களுக்கு கொடுத்தா தான் அந்த ஸ்டேட்டு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக மாறும். இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும். என்னென்ன ப்ரொவைட் பண்ணணும் அந்த உள்ள மக்களுக்கு, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பெவரேஜ் ரிப்போர்ட் சொல்கிறோம். அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, the government should adopt the provide citizen, என்ன ப்ரொவைட் பண்ணணும், adequate income, மக்களுக்கு போதுமான அளவு இன்கம் கொடுக்கணும், ஹெல்த் கேர் பார்க்கணும், எஜுகேஷன் கொடுக்கணும், ஹவுசிங் லோன் கொடுக்கணும், வீடு கட்டித்தரணும், அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டு ஓவர் கம் பாவர்ட்டி, எல்லாருக்கும் வேலை கொடுத்து பாவர்ட்டியை ரிமூவ் பண்ணணும், டிசீஸ் பீரியடில் மக்களை பாதுகாக்கணும். இதுதான் மேஜர் இம்படிமெண்ட்ஸாக இருக்கணும். இதெல்லாம் செஞ்சால் தான் அந்த ஸ்டேட் என்ன சொல்கிறோம் நம்ம வெல்ஃபேர் ஸ்டேட். இந்த மாதிரி மெஷர்ஸ்லாம் அவங்க ஆஃப்டர் வேர்ல்டு வார் செகண்ட் கொண்டு வராங்க யூரோப்பில் ஒவ்வொரு கண்ட்ரியும். ஆஃப்டர் த வார் த லேபர் பார்ட்டி, அதாவது இங்கிலாண்டில் வாருக்கு அப்புறம் எலெக்ஷன் நடக்குது.
அந்த எலெக்ஷனில் லேபர் பார்ட்டி வின் பண்ணுது, தொழிலாளர் கட்சி. அப்போ அவங்க வந்து ஒர்க்கர்ஸ் பார்ட்டி தான் லேபர்னா, மக்களுடைய கஷ்டம் புரிஞ்சு மக்களுக்கு நிறைய செய்கிறாங்க. வாஸ் voted into பவர் இன் பிரிட்டன். இட் ப்ராமிஸ்டு, அதாவது இவங்க வந்து எலெக்ஷன் நடக்கும்போதே ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஊரில் எலெக்ஷன் நடக்கும்போதே ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி பண்ணுறாங்க. என்ன சொல்லுறது, இட் ப்ராமிஸ்டு டு அண்டர்டேக் ஸ்டெப்ஸ் டு லுக் ஆஃப்டர் த பீப்புள் ஃப்ரம் த கிராடில் டு த கிரேவ். அதாவது என்ன சொல்கிறாங்கனாக்கா, பிறந்ததுலேருந்து, கிராடில்னால் தொட்டில், தொட்டில்லேருந்து கிரேவ்னா சுடுகாடு சொல்கிறோம் இல்லையா, பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை நான் கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு லேபர் பார்ட்டி என்ன பண்ணுது, எலெக்ஷனுக்கு வாக்குறுதி கொடுத்து ஓட்டு கேட்குது. அது வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ப்ரூவ் பண்ணுறாங்க, ப்ராமிஸ் பண்ணதை செய்கிறாங்க. லெஜிஸ்லேஷன் வாஸ் enacted டு ப்ரொவைட் காம்ப்ரிஹென்சிவ் ஃப்ரீ ஹெல்த் கவரேஜ். சொன்னாங்களே, செய்கிறாங்க பாருங்கள். ப்ரீ ஹெல்த் கவரேஜ் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஹெல்த்துக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறாங்க. டு த சிட்டிசன்ஸ் த்ரூ த நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ், ஹெல்த் சர்வீஸ் உண்டாக்கி அதுமாரி மக்களுக்கு எல்லாருக்குமே பாதுகாப்பு கொடுக்குறாங்க, ஹெல்த்தை பார்த்துக்கிறாங்க. த மானிட்டரி பெனிஃபிட்ஸ் லைக் ஓல்டு பேஜ் பென்ஷன்ஸு அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன். இப்போ வந்து வயசானவங்களுக்கு பென்ஷன் தராங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட்டுகளுக்கு வேலை கொடுக்குறாங்க, சைல்டு கேர் எடுத்துக்கிறாங்க, அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் சர்வீசஸ்க்கு குடும்பங்களுக்கும் நிறைய செய்கிறாங்க. தீஸ் ஆர் இன் அடிஷன் டு யூனிவர்சல் ஃப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் ஆல் சில்ட்ரன். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீ எஜுகேஷனும் கொடுக்குறாங்க. இதை நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி வரதான் நம்ம என்ன சொல்கிறோம், வெல்ஃபேர் ஸ்டேட். இந்த மாதிரி யூரோப்பில், இங்கிலாண்டில் இதை கொண்டு வராங்க. த பெனிஃபிட்ஸ் கேன் எய்தர் பி அச்சீவ்டு த்ரூ கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். The benefits can either be achieved cash transfer like old age pensions and employment compensation or through free services. சர்வீஸும் பண்ணுறாங்க, கேஷாகவும் மாற்றி உங்களுக்கு என்னென்ன பணம் தேவையோ எதுக்கு பதிலாக பணம் கொடுக்கனாலும் கேஷ் வாங்கிக்குவாங்க. இன் அடிஷன் தீஸ் கண்ட்ரிஸ் ஆல்சோ ட்ரை டு மினிமைஸ் எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிஸ் த்ரூ ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன் பை டாக்ஸிங் த ஹையர் இன்கம் குரூப்ஸ் ரிலேட்டிவ்லி ஹை ரேட்ஸ். அது மட்டும் இல்லை, என்ன பண்ணுறாங்க, எதை மினிமைஸ் பண்ணுறாங்கன்னா, எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி, எக்கனாமிக் லெவலில் மக்கள்கிட்ட காணப்பட்ட இந்த டிஸ்பாரிட்டி டிஃப்ரென்சஸை ரிமூவ் பண்ணுறாங்க. எப்படி பார்த்திங்கன்னா, த்ரூ த ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் போடுறாங்க, டேக்ஸ் வாங்குறாங்க மக்கள்கிட்ட. எப்படி வாங்குறாங்க, பை டாக்ஸிங் இஸ் த ஹையர் இன்கம். நிறைய சம்பாதிக்கிறவங்கள்ட்ட நிறைய டேக்ஸும், இன்கம் லோவாக இருக்கவங்கள்ட்ட அதுக்கு தகுந்த மாதிரி டேக்ஸஸும் இவங்க கலெக்ட் பண்ணி ஒரு யூரோப்பை வந்து என்ன பண்ணுறாங்க, வாருக்கு அப்புறம் வெல்ஃபேர் ஸ்டேட்டாக மாற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு கண்ட்ரியும் கொண்டுட்டு வந்துட்டு. ஓகேவாம்மா, இதுவரை இந்த லெசன் ஓவர்மா, இதுவரை இது முடியுது. ஒரு தடவை உட்காந்து எல்லாத்தையுமே மறுபடியும் இன்னொரு தடவை லெசன் அப்படியே ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை நல்லா பை கட் பண்ணுங்கள். ஓகேவாம்மா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.